முறையாச்சு இந்த சட்னியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும், பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா தான். புதினாவில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமானது. அது வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுங்க. அதுக்கு வந்து ஆயிலில் வந்து 10 to 15 சின்ன வெங்காயம், கூடவே வந்து காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சீரகம், கொத்தமல்லி தூளாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா புதினா தலையை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே முடி அளவு தேங்காய், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம். மையாட்டை அரைச்சிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் வந்து கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் கொட்டி நல்லா சுண்ட வதக்கிக்கலாம். அப்படி வதக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டிஃபனுக்கும், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை